அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஹுலர் நரம்பு, அதாவது பிடரி நரம்பு, அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அல்லாஹ் கூறுகிறான், நாம் அவனுக்கு அவனுடைய பிடரி நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்கிறோம். ஆதாரம் அல் குர்ஆன் 50:16. இதயம் அல்ல, ஆன்மா அல்ல, அவன் ஒரு நரம்பை தேர்ந்தெடுத்தான். அது ஏன்? பிடரி நரம்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல. அது மறைவானது, நிலையானது மற்றும் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. அதை உங்களால் உணர முடியாது, பார்க்கவும் முடியாது. ஆனால் அது துண்டிக்கப்பட்டால் அடுத்த சில நொடிகளில் வாழ்க்கை முடிந்துவிடும். மேலும் நீங்கள் உணராமலேயே நீங்கள் எதனை சார்ந்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை பற்றி அல்லாஹ் விவரிக்கிறான். அல்லாஹ் உன் இதயத்தை விட நெருக்கமானவன் என்று சொல்லியிருந்தால் நாம் அன்பை பற்றி நினைத்திருப்போம். அல்லாஹ் உன் ஆன்மாவை விட நெருக்கமானவன் என்று சொல்லியிருந்தால் நாம் ஆன்மாவை பற்றி நினைத்திருப்போம். ஆனால் அல்லாஹ் பிடரி நரம்பு என்று கூறுவதன் மூலம் அல்லாஹ் இதிலுள்ள அத்தியாவசியத்தை பற்றி பேசுகிறான். அவன் வெறும் உணர்வு மட்டுமல்ல, அவன் உங்களுடைய உயிர் துடிப்பு நாடி. நீங்கள் எதற்கெல்லாம் பயப்படுகிறீர்கள்? வெளிப்பட்டு விடுவோமோ என்று, அல்லது தனிமையாகி விடுவோமோ என்று, மேலும் பாதுகாப்பு இல்லாமல் ஆகிவிடுவோமோ, இப்படின்னு பல விஷயத்தில் நம்ம பயப்படுறோம். ஆனால் இந்த வசனம் அந்த மாயை நீக்குகிறது, அதாவது அந்த மர்மத்தை நீக்குகிறது. நீங்கள் ஒருபோதும் உண்மையிலேயே பாதுகாப்பற்றவராக தவிர்க்கப்படவில்லை. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் அவன் உங்களை வாழ வைக்கும் உடலின் அமைப்பை விட உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான். மேலும் அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறான், உங்களது மிக பலவீனமான நிலையில் நீங்கள் மிகவும் பாதுகாப்பற்றதாக உணரும் அந்த இடத்தில் நான் இருக்கிறேன். நம்மள பெரும்பாலானோர் அல்லாஹ்வை மேகங்களில் தேடுகிறோம், அவனை அற்புதங்களிலும் தூர அடையாளங்களிலும் தேடுகிறோம். ஆனால் அல்லாஹ் உங்களை உள்நோக்கி பார்க்க சொல்கிறான். நம்மளுடைய உடல் தோலுக்கு அப்பால், தசைக்கு அப்பால் இந்த நெருக்கமானது எவ்வளவு ஆழமானது என்றால் உங்களுக்கும் அவனுக்கும் இடையே எந்த ஒரு இடைவெளியும் இல்லை. மேலும் படைப்பாளன் உங்கள் சொந்த நாடி துடிப்பை விட நெருக்கமாக இருக்கும்போது உங்களால் எப்படி தனிமையாக உணர முடியும்? வழிகாட்டி இந்த உடலாகிய நீங்கள் எப்படி வழி தவறியதாக உணர முடியும்? மேலும் அல்லாஹ்விடம் இருந்து தொலைவில் இருப்பதாக உணர்வது ஒரு மாயை மட்டுமே. இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அடுத்த முறை பயத்தால் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கும்போது, அடுத்த முறை மன அழுத்தத்தால் உங்கள் நாடி துடிப்பு அதிகரிக்கும்போது அந்த நரம்பை நினைத்து பாருங்கள். உங்கள் தொண்டையை விட்டு வெளியேறாத பிரார்த்தனையை அவன் கேட்கிறான். நீங்கள் இன்னும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துயரத்திலும் அவன் உங்களுடன் இருக்கிறான். அவனை வெளியே தேடுவதை நிறுத்துங்கள். அவன் வாழ்க்கைக்குள் இருக்கும் வாழ்க்கை. மேலும் நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களுடனேயே இருக்கிறான். உங்கள் மூச்சை விட நெருக்கமானவன், உங்களுடைய இரத்தத்தை விட நெருக்கமானவன், உங்களுடன் நரம்பை விட நெருக்கமானவன். இப்போது உங்கள் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தால் நினைவில் வையுங்கள், அந்த துடிப்பின் தாளத்திற்கு இதயத்தை விட அவன் மிக நெருக்கமாக இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டமான நேரத்தில் இந்த துஆவை ஓதுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அப்துக்க பின் அப்திக்க நாசியத்தி பியத்திக்க. இதன் பொருள், அல்லாஹ்வே, நான் உன் அடிமை, என்னுடைய பிடரி நரம்பு உன் கையில் இருக்கிறது. ஆதாரம் நூல் அஹ்மத் 3712. ஆதாரம் நூல் சஹீஹ். இதோட சுருக்கம் என்னன்னா, என் உயிர், என் முடிவு, என் எல்லாமே உன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. யா அல்லாஹ், நான் முழுக்க உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்று அர்த்தம். மேலும் அல்லாஹ் எச்சரிக்கிறான், அல்லாஹ்வை மறுத்து அநியாயம் செய்கிறவங்களை மறுமையில் அவமானமான பிடரி முடியை பிடித்து இழுப்பான்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். மேலும் ஷைத்தான் பிடரியில் முடிச்சு போடுகிறான், அதாவது தூக்கம் பற்றி. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் தூங்கும்போது ஷைத்தான் உங்களின் பிடரியில் 3 முடிச்சுகள் போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சிலும் இரவு இன்னும் நீளமாக இருக்கிறது, தூங்கு என்று ஊதுகிறான். நீ எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழும், உழு செய்தால் 2வது முடிச்சு அவிழும், தொழுதால் 3வது முடிச்சும் அவிழ்ந்துவிடும். நீ சுறுசுறுப்பாகவும் நல்ல மனதுடன் காலையை அடைவாய், இல்லையெனில் கெட்ட மனதுடன் சோம்பலுடன் காலையை அடைவாய். ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி 1142, முஸ்லிம் 776.
மேலும் இன்னொரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறியிருக்காங்க. ரஹம் அர்ஷை பிடித்து சொன்னது, உன்னை துண்டிப்பவனை அல்லாஹ் துண்டிப்பான், உன்னை சேர்ப்பவனை அல்லாஹ் சேர்ப்பான். அல்லாஹ் சொன்னான், ஆம். ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி 5987 மற்றும் முஸ்லீம் 2555. அதாவது குடும்ப உறவு விஷயத்தில் இது. உறவை முறிக்கிறவங்களுக்கு எதிராக ரஹம் மறுமையில் அல்லாஹ் கிட்ட புகார் செய்யும். அதனால் பிடரி ரொம்ப முக்கியமான ஒரு இடம். பிடரினா பின்னங்கழுத்து. சிலருக்கு பிடரின்னா கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அங்கே தான் ஈமான், சோம்பல், குற்றம் எல்லாம் தொடர்பு இருக்குது.